கடந்த 3 ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட இளைஞர் மன விரக்தியில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளையாபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய நிலத்தில் பிரச்சனை ஏற்படவே ஊர் பஞ்சாயத்து இவரை கடந்த 3 வருடங்களாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் சமாதானம் செய்தும் தொடர்ந்து ஊர் மக்களால் ராஜேந்திரன் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ராஜேந்திரன் மகன் காசிதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். கமுதி வெள்ளையாவரத்தில் இடப்பிரச்சனை சம்பந்தமா ஊர் தெளிச்சிருக்காங்க. அந்த இட பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. கோர்ட்லேருந்து என்ன முடிவு வருதோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு ஊரில் சொன்னால் அவன் ஊரில் கேட்க மாட்டாங்க. ஊரில் மற்றவங்களோட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த 3 நிர்வாகி பண்ணுறாங்க 3 பேர். அந்த 3 பேர் 3 வருஷமாக ஊர் தெளிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக போலீஸ் பெட்டிஷன் கொடுத்தா தாசில் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அவங்க இது ஊருக்கெல்லாம் தள்ளிக்கூடாது, வரி முறைப்படி வாங்கி விசேஷம் கொண்டாடணும் அப்படின்ட்டு அவர் சொன்னாங்க. சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. ஆனால் ஊருக்கு போன பிறகு அவர் சொல்கிற நான் கேட்க மாட்டேன், ஊரில் என்ன சொல்கிற அதான் நீங்கள் கேட்க முடியும், உங்கள்கிட்ட வரியில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் கூட யார் கிரீட்டில் வந்தாலுமே அவனோட விளாடக்கூடாது, நீ விளாண்ட உங்களும் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு யாருமே வரவே இல்லை ஊர்லேருந்து. இதேபோல தருமபுரி மாவட்டத்தில் உறவினர்களால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டு தர வலியுறுத்தி இளம் பெண் ஒருவர் தன் 2 குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் முன்பு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.